இதஹா ததஹா குதஹா. இதஹா இங்கிருந்து, ததஹா அங்கிருந்து, குதஹா எங்கிருந்து. புரிஞ்சுதாண்ணா? புரிஞ்சுது புரிஞ்சுது இந்த புரிஞ்சுதுண்ணா, இதஹா புரிஞ்சுது. இந்த இதஹா ததஹா குதஹாக்கு ஒரு அர்த்தம் என்ன? இதஹா இதன் இதன் பிறகு. பிறகு, ததஹா அதன் பிறகு, குதஹா எதன் பிறகு. புரிஞ்சுதா? எதன் பிறகு. புரியுது. புரிஞ்சுது. வெரி குட் வெரி குட். இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் தான் டவுட் உண்டா? இந்த தில்லி தகானா? அம்மா தில்லி தகா. டில்லியிலிருந்து. தில்லி தகா. தில்லி தகனா தில்லியிலிருந்து. டில்லியிலிருந்து. ஆமா சரியா? இப்ப நீங்க இது பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப சுரேஷ் அண்ணா வந்து பக்கத்துல கோயம்புத்தூர்னு போட்டிருக்கேன். இப்ப நான் சொல்லணும் கோயம்புத்தூரில் இருந்து. கோயம்புத்தூர் தகா. முடிஞ்சு போச்சு. சரியா? வெரி குட் வெரி குட். சரி சரி. இப்போ ரெண்டாவது பேராகிராஃப் வாசிக்கணும். சரியா? ரெண்டாவது பேராகிராஃப் வந்து உமாமா நீங்க வாசிங்கோ. உமாமா வாசிச்ச உடனே அதுக்கு அர்த்தம் சொல்றது வந்து ராகவ பிரியாம்மா நீங்க சொல்றீங்களா? நானே கூட சொல்றேன் பிரியா. அர்த்தம் இல்லம்மா இல்ல, அதாவது நீங்க படிச்சுடுங்கோ, ராகவ பிரியாம்மா அர்த்தம் சொல்லட்டும், அதன் பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம், நீங்க அர்த்தம் சொல்லுங்க. சரியா? சரி. ததஹ கிம் கரோதி? பிரதமம் துக்தம் பிபதி, பశ్చాத் புஸ்தகம் படதி, சக கிம் பத்ரமபி லிகதி. ஆம், சக பத்ரமபி லிகதி. சக குத்ர கிரீடதி? சாயங்காலே கிரீடாங்கனே கிரீடதி. வெரி குட். நல்லா வாசிச்சுங்கோம்மா, நல்லா ஸ்பஷ்டமா வாசிச்சுங்கோ. வெரி குட். இப்போ ராகவ பிரியாம்மா நீங்க வந்து இதுக்கு அர்த்தம் சொல்றீங்களாம்மா? ஓகே சார். சொல்லுங்கம்மா. ததா அங்கு கிம் அதன் பிறகு. சார் தெரியல. பரவாயில்லம்மா, நான் ஒரு தடவை சொல்றேன். ஏதோ ஒரே நிமிஷம் இருக்கோ. நான் ஒரு தடவை இந்த அர்த்தம் சொல்றேம்மா, நீங்க வாங்கிட்டு அதுக்கப்புறமா கூட சொல்லுங்க. சரியா? ஓகே சார். ததஹா கிம் கரோதி அதன் பிறகு என்ன செய்கிறான்? பிரதமம் துக்தம் பிபதி முதலில் பால் குடிக்கிறான். பశ్చాத் புஸ்தகம் படதி பிறகு புத்தகம் படிக்கிறான். சஹா கிம் பத்ரமபி லிகதி அவன் பத்திரம்னா இந்த இடத்துல வந்து லெட்டர். சரியா? கடிதம். கடிதம் கூட எழுதுகிறானா? சரியா? ஏன்னா இது வந்து கிம்னு இருக்கு இல்லையா, அதுல கொஸ்டின் மாதிரி கேளுங்க. கடிதம் கூட எழுதுகிறானா? ஆம், சஹா பத்ரமபி லிகதி. ஆமாம், அவன் கடிதம் கூட எழுதுகிறான். சஹா குத்ர கிரீடதி அவன் எங்கு விளையாடுகிறான்? சாயங்காலே கிரீடாங்கனே கிரீடதி மாலை வேளையில் மைதானத்தில் விளையாடுகிறான். ஓகேவாமா? ஓகே சார். நீங்க ட்ரை பண்ணுங்க, இல்லனா பரவாயில்ல, திருப்பி நான் சொல்றேன். சரியா? ஓகே சார். ததஹா கிம் கரோதி அவன் என்ன செய்கிறான்? கரெக்டா சொன்னீங்க. பிறகு அவன் என்ன செய்கிறான்? ததஹானா அதன் பிறகு. ஓகே சார். அதன் பிறகு அவன் என்ன செய்கிறான்? பிரதமம் துக்தம் பிபதி முதலில் அவன் பால் குடிக்கிறான். எக்ஸலண்ட், நன்னா சொன்னீங்கம்மா. அடுத்தது பశ్చాத் புஸ்தகம் படதி அதன் பிறகு புத்தகம் படிக்கிறான். எக்ஸலண்ட், இதுவும் நன்னா சொன்னீங்கம்மா. சஹா கிம் பத்ரமபி லிகதி அவன் பத்திரம் கூட எழுதுவானா? எழுதுகிறானா? அவன் பத்திரம் கூட எழுதுகிறானா? சஹா பத்ரமபி லிகதி. ஆமாம், அவன் பத்திரம் கூட எழுதுகிறான். ராகவ பிரியாம்மா, அங்க பத்திரம்ன்ற வார்த்தை எதை சொல்றதும்மா? பத்திரம் கடிதம். கடிதம் எழுதுகிறான். ஓகே சார். பத்திரம்னே சொல்லிட்டேன். ஓகே சார்.
கடிதம் கூட எழுதுகிறானா? ஆம், ஆ, அவன் கடிதம் கூட எழுதுகிறான். நன்னா சொன்னீங்க. அடுத்ததுமா? சஹா ம், குத்திர கிரீடதி. ம். குத்திர அங்கிருந்து அவன் அங்கு எங்கு விளையாடுகிறானா? எங்கு விளையாடுகிறான்? ஆமா, சஹா ஆமா. எங்கு விளையாடுகிறான்? ம், சாயங்காலே ம், கிரீடாங்கனே கிரீடதி. ம். மாலை வேளையில் ம். மைதானத்தில் விளையாடுகிறான். எக்ஸலண்ட். ரொம்ப நன்னா வாசிச்சீங்கம்மா. நன்னா அர்த்தம் சொன்னீங்க. தேங்க்யூ சார். ధన్యవాదः అమ్మా. ధన్యవాదः. இப்போ ரோகிணி அம்மா, நீங்க ஒரு தடவை சொல்றீங்களா அம்மா? அர்த்தம் சொல்றேன்னு ஆசைப்பட்டீங்களே, சொல்றீங்களா? செகண்ட் தான். இதே இந்த பேராகிராஃப்க்கு சொல்லுங்கம்மா. 2வது பேராகிராஃப்க்கு. சொல்றேன். தத்தக கிம் கரோதி, அதன் பிறகு என்ன செய்கிறான்? பிரதமம் துக்தம் பிபத்தி, முதலில் பாலை குடிக்கிறான். பஷாத் புஸ்தகம் பட்டத்தி, அதன் பிறகு புத்தகத்தை படிக்கிறான். சக கிம் பத்திரம் அபி லிகதி, அவன் என்ன கடிதமும் எழுதுகிறானா? ஆம், சக பத்திரமபி லிகதி, ஆம், அவன் கடிதமும் எழுதுகிறான். சக குத்திர கிரீடத்தி, அவன் எங்கே விளையாடுகிறான்? சாயங்காலே கிரீடாங்கனே கிரீடத்தி, மாலையில் விளையாட்டு மைதானத்தில் விளையாடுகிறான். வெரி குட். நன்னா சொன்னீங்க ரோகிணி அம்மா. தன்யவாதம் மோதியா. தன்யவாதः. அடுத்தது 3வது பேராகிராஃப் வாசிக்கணும். ராதிகா அம்மா, நீங்க வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன். ராதிகா அம்மா கேக்குறது, நான் பேசுறது கேக்குறதா? இந்த பேராகிராஃப்க்கு ஸ்ரீதேவி அம்மா நீங்க அர்த்தம் சொல்லணும். சொல்றீங்களா? கேக்குறதா ஸ்ரீதேவி அம்மா? சரி, அவளுக்கு ஏதோ ஆடியோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சுஜாதா அம்மா, நீங்க அர்த்தம் சொல்றீங்களா இந்த பேராகிராஃப்க்கு? வெரி சொல்றீங்களா? ராதிகா அம்மா நீங்க வாசிங்கம்மா. ராத்திரௌ ஈஸ்வரம் த்யாத்வா ஸ்வபிதி. ஸ்வபிதி. நான் அர்த்தம் சொல்ல வேண்டாம் இல்லையா? இல்லம்மா, நீங்க அந்த பேராகிராஃப் மட்டும் வாசிங்க ராதிகா அம்மா. புனः प्रातः काले शीघ्रं प्रबुध्यते, स्नात्वा सूर्यस्य नमस्कारं करोति. अतः एषः रमेशः श्रेष्ठः बालकः भवति. ரொம்ப நல்லா படிச்சுங்கம்மா. வெரி குட். धन्यवादம். தன்யவாதः. இப்ப சுஜாதா அம்மா அர்த்தம் சொல்றீங்களாமா? சொல்றேன் குருஜி. ராத்திரௌ ஈஸ்வரம் தியாத்வ ஸ்வபிதி, இரவில் இறைவனை பிரார்த்தனை செய்து தூங்குகிறான். புனः பிராத்தः காலே சீக்கிரம் பிரபுத்தியதே, பிறகு விடியற் காலையில் சீக்கிரமே எழுந்துகிறான். ஸ்நாத்வா சூரியஸ்ய நமஸ்காரம் கரோதி, பிறகு சூரிய நமஸ்காரம் செய்கிறான். अतः एषः रमेशः श्रेष्ठ बालकः भवति. ஆகையால் இவன் ரமேஷ் எக்ஸலண்டான பையன். வெரி குட், வெரி குட். நானா சொன்னீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்.